நிறைந்த அன்பு கொண்டு எங்கள் நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் வணக்கமும். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள், எவ்வளவோ காலங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள், ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஒற்று கவனியுங்கள். இந்த வெயிலில் நின்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லோரும் வெயில் தாழ்ந்த பிறகு மாலையிலே அதுவும் மேற்கூரை போட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பார்கள். நாங்கள் வாக்கை கேட்டு நிற்பது என்பது எங்களை வசதிப்படுத்திக் கொள்ள அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டுத்தான் உங்களிடத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஓட்டு கேட்டு வந்திருப்பது இந்த நாட்டுக்கும் மக்களுக்குமான உரிமையை கேட்டுத்தான் வந்திருக்கிறோம். உழைக்கும் அடித்தட்டு மக்களிடத்திலே இருந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தில் நாங்கள் அடிமைகள் என்பதே உணராது அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்ட என் இனக்கூட்டம். இங்கு என்ன குறை சீமான்? எல்லாமே இருக்கிறதே. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் டாஸ்மார்க் இருக்கிறது. பிறகு திரையரங்குகளில் 5-6 காட்சிகள் பிடித்த நடிகர்களின் படங்கள் எல்லாம் ஓடுகிறது. பிறகு என்ன குறை? மாசத்திற்கு 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறார்கள். கல்லூரி படிக்க போற பெண்களுக்கு 1000 கொடுக்கிறார்கள். பொங்கல் தீபாவளி வந்தால் இனாம் கொடுக்கிறார்கள். இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களிடத்திலே சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த 1000 ரூபாய் கொடுத்தோம் மகளிருக்கு என்று பெருமையாக பேசுகிறது திமுக, ஐயா ஸ்டாலின், அவர் அன்பு மகன் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின், எல்லோரும் பேசுகிறார். இது யார் அப்பம்ட்டு காசுல இருந்து கொடுத்தீங்க? இல்ல உங்க தாத்தா பாட்டி சேமிப்புல இருந்து கொடுத்தீங்களா? இல்ல உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு வந்து கொடுத்தீங்களா? ஏன் வரி காசு? சொத்து வரியே கூட்டிட்டீங்க. வந்தவன மின் கட்டணத்தை உயர்த்திப்பிட்டீங்க பல மடங்கு. எங்களை குடிக்க வச்சு எங்க அண்ணன் தம்பி மாமச்சனை சித்தப்ப பெரியப்பெல்லாம் குடிச்சு கொடுக்கிற காசு ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளவு? 50,000 கோடி. சும்மா கிடையாது, 50,000 கோடி. இதுல தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். 9 லட்சம் கோடி. நீயே கடங்கார பைய, எங்க எல்லாரையும் எங்களுக்கு தெரியாம கடங்காரனாக்கி விட்ட. 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்றீங்க. ஒவ்வொருத்தன் தலையும் 1,70,000 மேல கடன் இருக்கு. இங்க நிக்கிற நீ ஒரு கடங்கார பைய, நீ ஒரு கடங்கார பைய, நான் ஒரு கடங்கார பைய. இதுல நல்லாட்சி என்று வேற பேரு. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பீர் பிராண்டிய குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறான். 5-6 பிள்ளைய 6ஆவது 7ஆவது படிக்கிற பிள்ளைய காட்டுக்குள்ள போய் குவாட்டரை ஊத்தி அப்படி ஊற்றி அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு கிடக்குறான். இவங்க எல்லாம் இந்த நல்லாட்சிங்கிறீங்க. கொடுமை கொடுமை கொடுமை. உலகத்துல என் அன்பு மக்களே, மதுவை அரசு விற்கிற ஒரு நாடை நீங்க பார்த்திருக்கீங்களா? மதுவை அரசு விற்குது. அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் முதலாளி விற்கிறார். உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் முதலாளி விற்கிறார். அறிவை மயக்கும் சாராயத்தை, நோயை உடுக்கும் சாராயத்தை அரசு விற்குது.
இந்த அரசு நல்ல அரசுன்னு சொல்றோம். இவங்க எல்லாம் நல்ல புது விளக்கமாறு அடிச்சா கூட ஒரு மரியாதையா இருக்கும். பல காலமா கக்கூஸ் கழுவு வச்சிருப்போம்ல, கட்ட விளக்குமாறு, இந்த மொட்டை விளக்குமாறு வச்சு அடிச்சாதான் இவங்களுக்கு மான ரோசம் சூடு சோரணை ஏதாவது வருதான்னு பார்க்கணும். அதெல்லாம் என் வேலை, நான் பாத்துக்கிறேன். நீ ஒரே ஒரு ஓட்டை மட்டும் மைக்கில் போட்டு நாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு நீ போ. இவங்களுக்கு மாறி மாறி ஓட்ட போட்டு என் ஆத்தால பெரிய பெஞ்சித்த மாமச்சி அண்ணன் நம்பி இந்த பயல்களுக்கு பாவி பயல்களுக்கு ஓட்ட போட்டு பெத்த பிள்ளைகளை இப்ப நடு ரோட்ல போட்டு இந்த மாதிரி வேகாத வெயில். நானாவது களை எடுத்திருக்கேன், ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன். நானாவது படிக்கிற காலத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆடு மாடு மேய்ச்சிருக்கேன், விவசாய வேலை பார்த்திருக்கேன், எல்லா வேலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த புள்ள வாழ்க்கையில வெயில்ல இப்பதான் நின்று வேர்க்குது. அவன் வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை டாக்டர், அவங்க அப்பா டாக்டர், தாத்தா எம்பி, அவரு அந்த பரம்பரையில் வந்த புள்ள. அவன் பாட்டுக்கு நம்ம டாக்டர் ஆகி ராஜா மாதிரி வேலை பார்க்க போறோம்னு படிக்கிறதெல்லாம் அப்புறம் படிக்கலாம் இங்க வாப்பா அப்படின்னு கூட்டி வந்திருக்கு. ஏன்னா என்ன டேய், நம்ம சமூகமே நோயாளி சமூகமாய் போச்சு, நீ உடல் தேக மருத்துவம் பண்ணது போதும், மொத்த தேசத்துக்கு மருத்துவம் பண்றாங்க வாடா அப்படின்னு கூட்டி வந்துருக்கேன். பூரா நீங்க படிச்ச பிள்ளைதானே, வலையொலியில் இப்படி தட்டு அப்படி பாரு, எல்லா கட்சி வேட்பாளரையும் பாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அக்கிஸ்ட் மூஞ்சியையும் அதையும் பாரு, ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பாரு. ஒரு தடவை அப்படியே காவல் நிலையத்தில் போய் பாரு, அந்த மூஞ்சியெல்லாம் அங்க பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனா என் பிள்ளைகளை பாரு, கல்லூரியிலிருந்து நேர அப்படியே மருத்துவமனை அப்படியே வேலை பார்த்திருந்தது நேர வந்த மாதிரி பூரா பேராசிரியர், பல அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குகிற பேராசிரியர் பெருந்தகைகள், அறிவார்ந்த சமூகத்தை படைக்கிற ஆற்றலாளர்கள். என் தாயின் கருவறை என்னை 10 மாதம் தான் சுமந்தது என்னை பெற்றோர்களே. என் பள்ளி கல்லூரி என்னை 20 ஆண்டுகள் 18 ஆண்டுகளுக்கு மேலே சுமந்து அறிவு கருவறையில் வைத்து என்னை அறிஞனாக மாற்றியது என் பள்ளி கல்லூரி. என்னை உருவாக்கியவர்கள் என் ஆசிரியர் பெருமக்கள். என்னை கேட்கிறான், சீமான் தமிழ் அப்படி ஆங்கில கலக்காம கடகடன்னு பேசுறியே அப்படின்னு. நான் படிச்சது இளங்கலை பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். நான் படிச்சதுக்கும் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது, பார்க்க போன வேலைக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் படம் எடுத்து பஞ்சம்பளைக்கு போனேன். படம் எடுத்தா வருமானம், இந்த வேலை செஞ்சா இனமானம். என் வருமானமா என் இனமானமான்னு பார்க்கும்போது என் இனத்தின் மனம்தான் பெரிது என்று இந்த வேலையை செய்வேன். அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்களை களத்திலே நிறுத்தியிருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லோரும் புதியவர்கள். 5 ஆண்டு எம்பியா இருந்தாரு, 5 ஆண்டு எம்எல்ஏ இருந்தாரு, அவர் 10 ஆண்டு அமைச்சரா இருந்தாரு, அவர் இதா இருந்தாரு அதா இருந்தாரு, எதுவும் கிடையாது. தாயின் மாறில் கறந்த பால் எப்படி தூய்மையாக இருக்குமோ அப்படி தாயின் மாறில் கறந்த பால் போல களத்திலே நிற்கிற வேட்பாளர்களை கொண்ட ஒரு கட்சி உண்டென்றால் இந்திய துணைக்கண்டத்திலேயே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த குற்ற பின்னணியும் கிடையாது, எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. அவர் மேல ஊழல் வழக்கு, இவர் மேல சாராய வழக்கு, இவர் மேல கொலை வழக்கு. திமுக நிக்கிற வேட்பாளர்கள் எவர் மேல ஊழல் வழக்கு இல்ல. ஐயா ஜெகத்ரட்சன் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை, இடி ரைடு. விட்டால் யாரு? மோடி ரைடு, அது இடி ரைடு. அவர் வீட்டுல 2 லட்சம் கோடி, எவ்வளவு 2 லட்சம் கோடி. என்கிட்ட ஒரு சொன்னாங்க, நான் போய் திமுக இருக்க ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்னங்க அந்த ஜெகத்ரட்சன் ஐயா வீட்டுல 2 லட்சம் கோடி எடுத்தா அப்படி சொல்றாங்களே. அவ்வளவுலாம் இருக்க, கூடத்தான் இருக்கும். அவர் சொல்லிக்காரு, கார் இல்லையா, சொந்தமா கார் இல்லையா, டேய் நம்புங்க சொந்தமா கார் இல்லையா, 600 கோடி கடனா, 600 கோடி கடன். ஐயா நீங்க கவலைப்படாம இருங்க, உங்க பிள்ளை நான் வந்து அந்த கடனை கட்டுறேன், நான் கட்டுறேன் இருங்க கட்டுறேன். 26,000 கோடிக்கு இலங்கையில முதலீடு செய்த பெருந்தகை அவர் தான். அவருக்கு சாராய ஆலை, கணக்கில்லாத கல்லூரிகள், கணக்கில்லாத உயர்ந்த ரக தங்கும் விடுதிகள். நீங்க சென்னை கடற்கரை சாலையில பயணிச்சு போங்க, அந்த காலத்துல முகலாயர்கள் கோட்டை மாதிரி ஒரு
விடுதி கட்டி வச்சிருக்காது, ஹோட்டல் உயர்தர தங்கம் விடுதி கட்டி வச்சிருக்க. 600 கோடி கடன்ங்கிறது. ஏன் அவருக்கு 600 கோடி கடன் வந்துச்சு தெரியுமில்ல? நாங்கெல்லாம் தெருக்கோடியில் நிக்கிறதுனாலதான் அவருக்கு 600 கோடி கடன். இதெல்லாம் நம்ப சொல்றாங்க. இந்த செந்தில் பாலாஜி ஜெயில் பாலாஜி ஆகி இன்னும் உள்ளே இருக்க, அப்படி வெளியில வர முடியல. ஓவர் டாஸ்மார்க்க வித்து வித்து ஓவர். இங்க பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க. ஒரு குவார்டர் 150 ரூபாய்ன்னு வச்சுக்கிறீங்க. நள்ளிரவுக்கு மேல இவ்வளவுதான் நேரம் விற்கணும்னா அதுக்கு மேல வித்த பிறந்த கைவர் தான். அந்த கணக்கு இங்க வராது. அந்த கணக்கு யாருக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சொல்றேன், அல்ல சொல்றேன். பரவாயில்லையே, பரவாயில்லையே, நான் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அறிவு வந்துருச்சு சொல்றீங்க. அதான் அதான். அதனால இங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்க, இவர்கள் கணக்கில்லாத ஆட்கள். இரண்டாவது, அதிமுக இந்த திமுக மந்திரி சபையில் இருக்கிற எல்லா அமைச்சரையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இருந்தவங்க, திமுக இப்ப இருக்கிற பெரிய அமைச்சர்கள், ஏவா வேலு, இந்த செந்தில் பாலாஜி, இந்த எங்க ஐயா கண்ணப்பன், இந்த KKSSR, நீ யார் இன்னும் இருக்கு, பெரிய பட்டியல் இருக்கு. பொன்முடி இங்கேதான் இருந்தாரு. இவங்க எல்லாம் என்னன்னா, இந்த அதிமுக இருக்க வேண்டியது அங்க கொஞ்சம் மங்களங்க டாப் இங்க வந்துட வேண்டியது. இப்ப அப்படித்தான் எங்க சகோதரன் தங்கம் தமிழ்ச்செல்வன் இருக்காருல்ல, அங்க இருந்து பார்த்தாரு. அங்க அம்மா இறந்தவனா ஒன்னும் சரி வரல, சரி வரல, என்ன பண்ணலாம்? இங்க ஐயா டிடிவியே வருவாரு, அவர் குக்கர்ல வந்துட்டாரு. உடனே இது என்ன பண்றது, குக்கர் வேற மக்கர் பண்ணிருச்சுன்னு டாப்னு திமுக வந்துட்டோம். ஐயா இப்ப இந்த வேலையில் இருக்கு. இப்ப இவர் நிக்கிறாரு இங்கிட்டு எங்க ஐயா டிடிவி. எதுக்கு நான்லாம் எங்க ஐயா நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில், இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்க MP ஆகி போய் என்ன பண்ண போறீங்க? அதான் நல்ல காசு பணம் இருக்கு, கௌரவமான வாழ்க்கை இருக்கு, போங்க போய் கௌரவமா இருங்க. இதுல போய் இதுல பாருங்க, உங்களுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தி பல ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் சின்னம்மாவை ஜெயில வச்சு, உங்களை ஜெயில வச்சு, சிறையில வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு நாக்கு கூசாம அவரை வந்து நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க. உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டான்னு கோவப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயில்ல நிக்கிறோம். உள்ள இருந்த நீங்க வந்து நல்லா ஜெயில வச்சான், எங்களுக்கு அருமையா ஜெயில வச்சான். இதெல்லாம் எனக்கு கொடுமையா இருக்கு. நீ எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால், நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் துரோகம்தான். நாளை என் அன்பு சமூக தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், நாளைய என் தமிழ்நாட்டை வலிமை மிக்க வளமையான நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும். எந்த பார் அண்ணன் இன்னைக்கு சொல்லித்தரம் பாரு, இந்திய கட்சி இருக்கு பாரு, இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ், நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திற்கும் அவன் வேணாம், அவன் தேவை கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா அவங்க இந்த நாட்டை சர்வாதிகாரம் இல்ல கொடுங்கோன்மை ஆட்சிக்கு தள்ளிடுவாங்க. இரண்டாவது, முதல்ல அந்த இனத்தின் அந்த மக்களின் மொழி அழிச்சிருவான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, ஒரே மதம் இந்து, ஒரே நாடு, அது அவன் நாடு, அப்படிதான் வைப்பான். இந்த கோஷத்தை இந்த முழக்கத்தை முன்வைக்கிற இந்த சத்திட்டு வரான் யாருன்னா நாடற்றவன் இந்த நாடை தனதாக்கிக் கொள்ள துடிக்கிறான். பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று தமிழ் இளம் தம்பி தங்கைகள் முழக்கமிடணும். இதுக்கு உனக்கு ஐயம் இருக்கா? வரலாற்று சான்றுகளை நான் தருகிறேன். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார்கள். வேணென்றால் தட்டி படி இருக்குது, அப்படி தட்டு படிச்சு பாரு. நான் போய் சொல்றேனா இல்ல, அது உண்மையா இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடும். மறுபடி பாரு. நீ அரசியல் சாசனத்தை எழுதி தந்த அண்ணல் அம்பேத்கர் நம்புறியா இல்லையா? ஒரு தனி மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும். 10,000 மைல் 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும். இது ஒரு மனிதனுடைய தகுதி. 10,000 புத்தகமாக படிச்சிருக்கணும்.
ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் 64,000 புத்தகம் படித்தவர் ஒருவர் இருக்காருன்னா அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். தெற்காசியத்திலே அவர் செல்வந்தர் மகனோ பெரிய கோடீஸ்வரன் மகனோ குபேரனோ கிடையாது. ஆனால் தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதனுடைய நூலகம், லைப்ரரி பெரிதாக இருந்ததென்றால் அது அண்ணல் அம்பேத்கருடையதுதான். அந்த அறிவாசான் சொல்லுகிறார், இந்திய துணைக்கண்டத்தை, இந்திய நாட்டை இந்துக்கள் நாடு என்று இவர்கள் சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் பேரினத்திற்குத்தான் என்று அவர் சொன்னது இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கும், தட்டி பார்த்துங்க. சும்மா வந்து வெற்றுக்கூச்சல் போடுவான், பாரத மாதா கி ஜெய், பரவாயில்ல என் நாட்டை நீ வாழ்கிற சொல்லிட்டு போ. ஆனா இது அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவுக்கு வந்தோம், அவன் பாரத மாதாவுக்கு ஜெய் தமிழ் தாய் வாழ்க அப்படின்னு எதிர்முழக்க வச்சோம். அவன் ஜெய் ஸ்ரீராம்னா தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஏன் இது ஏன் நாடு, ஏன் கோட்டை, போடுறா குறுக்க கோட்டை, இவன் வந்தாலும் ஒரே போடுதான். இங்க சும்மா வந்துகிட்டு இங்க நடிப்பாங்க, கச்சத்தீவை மீக்கிறம்பாங்க, காவிரியை பெற்று தருவாங்க. நம்பிராத நம்பிராத, எனக்கு போடுறியோ இல்லையோ இந்த பயலுக்கு போட்டுறாத. பேசாம நீ மாதிரி பேசாம வீட்டுல கூட படுத்தூங்கி இவங்களுக்கு போட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல போட்டுறாத. அப்புறம் மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஐயா ஐயா இப்ப இருக்கிற சத்தம் வராது, அப்புறம் பிச்சை தான் கேட்கணும், சாமி ஏதாவது பார்த்து போட்டு விட்டு போங்க, எங்களை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு விட்டுறாத. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தேடி பாருங்கள், கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிறீர்கள், அவர்கள் எது சரியான அரசியல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் என்று பாருங்கள். நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்களை, எங்கள் கோட்பாடு கொள்கைகள் எல்லாம் இருக்கிறது, படித்து பாருங்கள். இவர்கள் வந்தால்தான் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், மற்றவர்களையும் வாக்கு செலுத்த சொல்லுங்கள். இவர்களுக்கு புதிதாக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா? ஐயா டிடிவி இனிமே புதிதாக பதவிக்கு வர போகிறாரா? சகோதரர் தமிழ்ச்செல்வன் வந்து இனிமே புதுசா வர போறாரா? இல்ல அதிமுக தான் புதுசா வரப்போகுதா? பல ஆண்டுகள் ரெட்டலைக்கு தான் போட்டீங்க, பல ஆண்டுகள் உதயசூரியனுக்கு தான் போட்டீங்க, பல ஆண்டுகள் கைச்சனுக்கு தான் போட்டீங்க. என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? உங்க ஏழ்மை ஒளிந்திருக்குதா? வறுமை ஒளிந்திருக்கா? வேலை இல்லா திண்டாட்டம் போயிருக்கிறதா? போயிருக்குதா? இந்த காலகட்டத்திலும் குடிசை இல்லாத நகரம். ஏடா ஒரு எத்தனை வருஷம், 76 வருஷம் கழிச்சு குடிசை இல்லாத நகரம். உனக்கு தடை இல்லாத மின்சாரம் தரப்பட்டிருக்கா? இத்தனை ஆண்டுகள்ல தடை இல்லாத மின்சாரம் இருக்கா? குடிக்க தூய தண்ணீர் கிடைக்குதா? யாராவது ஏரி குளம் கிணத்துல குழாயில பிடிச்சு தண்ணீரை குடிக்கிறோம்னு உங்களால சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? போத்தல்ல வாங்கி குடிக்கணும், இல்ல குடுவையில போய் வாங்கணும். அது அப்பளோ கிண்ணு மினரல் இந்த மாதிரி வாட்டர், இந்த தண்ணியை வாங்கி குடிக்கணும். இந்த தண்ணி உண்மையிலே நம்ம குடிக்கிற திறன்ல இருக்கா? யாருக்கு தெரியும்? மனிதர்கள் குடிக்கக்கூடிய இந்த மருத்துவர் சொல்றான் இல்லைன்றான். எதுக்கு இவனை கூட்டி வந்து வேட்பாளரை போட்டிருக்கேன்னு தெரியுதா? இத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு. இந்த தண்ணீர் நீ குடிக்கிற தகுதியை இழந்துருச்சுரா. ஏன்னு சொல்றேன், என் தம்பி தங்களுக்கு, என் ஆத்தாளப்பனுக்கு புரியணும்ல. தண்ணியில மனித உடலுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான உயிரிகள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான் என்ற நுண்ணுயிரிகள் இருக்கு. இந்த நுண்ணுயிரிகளை நீ கொதிக்க வச்சால செத்து போயிரும்னா, அப்ப அந்த நுண்ணுயிர்கள் உள்ள போய் தான் உனக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது. இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன், எளிமையா சொல்றேன். நீ அறிவியல் வந்துருச்சு, கை அப்படி ஒட்டி தச்சு போறான், நெஞ்ச 2ஆ பிளந்து இந்த இதயத்தை எடுத்து வேற இதயம் வச்சு போறான். இவனை வளர்ந்துருச்சு, கண் எடுத்து வேற ஆளுக்கு வச்சு போறான், மூளை கூட வைக்கலாம்ன்றா என் தம்பி. அவன் சொன்னா நம்பணும், ஏன் ரொம்ப படிச்சவன். இப்ப இங்க பாரு, உன் சிறுநீரகத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு பொருத்திடலாம். இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வந்துருச்சு. சந்திர மண்டல நிலவு இருக்கிற நிலவுக்கு சந்திராயம் போய் போய் வருது, எல்லாம் பண்ணிடுறான். நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன், தோசை மாவை புளிக்க வச்சிடறா பாத்துருவோம். என்ன சிரிக்கிற? ஏன் மனித அறிவு ஆற்றல் ஒரு கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காலாண்ட தோத்து போச்சுடா. கொரோனாங்கிற நோய் தொற்று, அது கிருமிங்க எப்படி இருக்கும்னு தெரியலடா.
உலகம் மிரண்டு போச்சுரா. கோயில பூட்டிட்டான், மசூதியை பூட்டிட்டான், பள்ளிவாசலை பூட்டிட்டான், சர்ச்சை பூட்டிவிட்டான், எல்லாம் பூட்டிட்டு எங்க ஓடனான்னு தெரியல. எங்க மோடி வெளியில வந்தாரா? தாடி திரும்ப தாடியை கொஞ்சம் சிரைச்சு முடிய வெட்டிக்கிற முடியல, யாரா தொட்டா நோய் வந்துருமோன்னு இவ்வளவு பெரிய தாடி வச்சு இப்படி காட்டுல முனிவர் மாதிரி வளர்ந்துருந்தா அப்படி சொல்லுப்பா. பழைய படத்தை எடுத்து பாரு. கொரோனா போற வரைக்கும் ஒரு பயம் ஒரு இடத்துக்கு போகல. இங்க இருந்து பெரிய விஞ்ஞானம் பேசிட்டு இருந்தான். மச்சான் ஹலோ, எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா? மளிகை கடை ஏன்? எங்கேயாவது கார் கம்பெனி திறந்திருக்கா? நகை கடை திறந்திருக்கா? ஜவுளி கடை திறந்திருக்கா? ராஜா, ஒரு கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றி கொரோனாங்கிற நோய்கிட்ட, கொரோனாவாவது வரணாவோ இவன் ஒரு பேரை வச்சுட்டான். கொரோனாவுக்கு தெரியாது நம்ம கொரோனான்னு, இவன் ஒரு பேர் வச்சான். கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை காளான்கள் பாக்டீரியாக்கள் தான் தோசமாவை புளிக்க வைக்குது. பாலை நீ தயிராக்கு பார்ப்போம். பால் எப்படி தயிராகுது? அதுக்கு வேற ஆளு ஒரு ஆளு வேலை செய்யுது. பல லட்சக்கணக்கான விஞ்ஞானி எங்க வேலை செய்யறான். தம்பி, இத கத்துக்கணும் தம்பி. நீ மனித அறிவு தோற்று போய்விட்டது. நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறா, அந்த இருக்க மருதாணி செடிக்கு நீ தண்ணி ஊத்துறா, அது வேற இருக்க தண்ணியை எடுத்துக்கிற முடியாதுடா தம்பி. இந்த அறிவியல் உயிரியல் உண்மை நீங்க எடுத்துக்கிற முடியாது. இது மண்ணில்ல, பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்களின் திரட்டுடா. அதான்டா மண்ணு. பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள் என்று கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது தன் உணவுக்கு நீரை எடுத்துக்கிறது. எடுத்து இந்த மரம், செடி, கொடி இதுகளுக்கெல்லாம் உணவாக மாற்றி கொடுக்குது. அங்க ஒரு வேருக்கு கீழே ஒரு பெரிய தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இதை கத்துக்கிறாம தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை, நான் இவனை கூட்டிட்டு வந்தும் பயன் இல்லை. ஏன்னா நாங்க அன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து பேசும்போது என்ன இருந்தாலும் ஓட்டு கேட்கும்போது ஒன்னும் இப்படிலாம் சொல்ல, இது எதோ சொல்றான். உண்மையை தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சுதான். என்ன உண்மை பேச்சுதான், சத்திய பேச்சுதான். எங்களை நீ நல்லா தெரிஞ்சுக்க. உண்மையை பேசுவான், கொஞ்சம் ஓங்கி பேசுவான், சத்தமா சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமா பேசுவோம். நான் உன்னை காதலிக்கிறேன். காதலிச்சு கைவிட்டு போயிடாத, ஒரு ஓட்ட போட்டு போயிரு. என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா ஓட்டு போடு, எல்லாரையும் போட சொல்லு. இவ்வளவுதான். எனவே என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க எங்க பெற்றோர்கள், பெருமை மிகுந்த தமிழ் பேரினத்தின் மக்கள், இந்த எளிய பிள்ளைகள், எங்களை கற்றறிந்த பிள்ளைகளை, இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு வந்திருக்க பிள்ளைகளை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பி மதன் ஜெயபால் அவர்கள் இங்க பாருங்க, அவன் படித்தவன், லண்டனிலே முதுகலை படித்து வந்தவன், படித்த வேலைக்கு போகாமல் அவன் பாட்டுக்கு மருத்துவம் பார்த்து 10 பேருக்கு மருத்துவம் பார்த்தா ராஜா மாதிரி வாழலாம். ஆனால் இந்த வெயில்ல வணங்கி நிக்கிறான்னா, நான் வாழ்வது போல என் இன மக்களும் வாழணுங்கிறதான். அறிவு செல்வத்தின் பயனே ஈதல் என்று கற்பிக்குது. ஈதல் இசைவட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று தமிழ் மறை போதிக்குது. உயிருக்கு கூட ஒரு சம்பளம் இருக்கு. உயிருக்கு சம்பளம் இருக்கா சீமான்? இருக்கு. எது? செல்வத்தின் பயனே ஈதல் இசைவட வாழ்தல், எல்லாரும் கொடுத்து புகழ் பெற்று வாழணும். அது இல்லைன்னா உயிருக்கு சம்பளம் இல்லைங்கிறான், உயிருக்கு பெருமை இல்லைங்கிறான். அப்படி அவன் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்துமாறான். எங்க நோக்கம் என்ன? கற்போம், கற்பிப்போம், கற்றவை பற்றவை, தீயவை. இதான் எங்க கோட்பாடு. அப்படி தான் கற்றவற்றை பற்ற வைக்க வந்த புரட்சியாளன் கற்றதை கற்பிப்போம் என்று வந்திருக்கிறான். அவன் வயதில் இளையவனா இருக்கலாம், மருத்துவத்துறையில் பெரிய அறிஞன். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைப்பதுதான் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் இனத்திற்கு பெருமை. நீங்கள் மதமாக நின்றால், சாதியாக நின்றால் எங்களை விட்டுருங்க, எங்கள் ஓட்டு போட்டாதே, அதை தீட்டாயிரும். இல்லை, நான் தமிழ் பெருங்குடி இனத்தின் மகன், நான் தமிழ் பேரினத்தின் மகன், வீரஞ்செறிந்த வீர மறவர்களின் வாரிசு என்று நீங்கள் கருதினால், என் தம்பி மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, நல்ல தலைமைக்கு,
வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க, ஏழ்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் ஏப்ரல் 19 நீங்கள் ஒரு புள்ளியை வையுங்கள். மைக்கு சின்னத்திலே ஒரே ஒரு அழுத்தாக அழுத்தி விடுங்கள். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்களே, உங்களின் உரிமைக்கான குரல் உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்க, இந்திய பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலிக்க, இந்த ஒளி வாங்கி இந்த சின்னத்தை ஏந்தி வருகிற நாங்கள் எங்கள் எண்ணத்தை இதன் வாயிலாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உங்களுக்கான உரிமை குரலாக ஓங்கி ஒலிக்க, என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இது என்னுடைய அப்பா. பலமுறை இங்கே நான் வந்து இங்கே இருந்திருக்கிறேன். என்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த மண் இது, அள்ளி நகரம். உங்களுக்கு தெரியும், தமிழ் திரையுலகின் போக்கையே புரட்டி போட்ட ஒரு மாற்று புரட்சிகர படைப்பாளன் என்னுடைய தந்தை பாரதி ராஜா அவர்கள். அவர்கள் வந்து என்னோட நின்று வாக்கு சேகரிக்க அநியமாக இருந்தார்கள். நான் தான் எங்க அப்பாவை இந்த வெயிலில் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் அவர் எங்கிருந்தாலும் இந்த மகன் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என் அப்பா அவர்கள். அவர் பிறந்த மண்ணில் இருந்து தன் மகன் அவனுடைய லட்சியத்திற்காக அவன் தம்பியை வெல்ல வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினான் என்ற வரலாற்று பதிவை வரச் செய்யுங்கள். என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிரினும் மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே, உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நம்பிக்கை தூக்கி துரோகம் செய்து விடாதீர்கள். நம்பி நின்றார்கள், வென்றார்கள், சென்றார்கள். இந்திய நாடாளுமன்றத்தை தமிழ் மக்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்கினார்கள் என்ற பதிவை நீங்கள் செய்யுங்கள். வருகிற ஏப்ரல் 19 மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மகத்தான இளைஞன், மாபெரும் அறிவியல் மருத்துவத்துறையில் பெரும் வல்லுநராக வர இருக்கிற என் தம்பி மதன் ஜெயபால் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. இதை மறந்து விடாமல் வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.